உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பேன் கேக் செய்யறதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் தோல்லாம் செதுக்கி எடுத்திருக்கிறேன். இப்போ அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை இட்லி பானை மேலே வச்சு வேக வைக்கலாம். ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டாக்கா நல்லா இருக்காது. இதில் வச்சு கரெக்டாக வேக வச்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம், ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு இப்படி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சா, நல்லா மாவாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்ணியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கரண்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது மத்து மாதிரியோ வச்சு இதை நல்ல சூட்டோடையே நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா நம்ம கை வச்சு இதை பிசைய முடியாது, அதனால கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். இப்போ கை நம்ம சூடு தாங்குற அளவுக்கு ஆறிச்சு. இதை இப்போ நல்லா மாவு மாதிரி நல்லா அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. இந்த சர்க்கரை இருக்கிறது கொஞ்சம் நல்லா இலகி வரும், அதனால தண்ணியோ எதுவோ தெளிக்க வேண்டாம். சும்மா வெறும் மாவுலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன துண்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் மாவு தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் 2 கிழங்கு தான் போட்டிருக்கேன், அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். இந்த சைஸ்க்கே நான் எடுத்துக்கிறேன். இப்போ அது கையில் அப்படி தட்டினோன்னா ஒட்டும், அதனால லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக அப்படி தட்டிக்கோங்க. இப்போ இந்த ஓரமெல்லாம் உடையாமல் இருக்க லேசாக இப்படி ஒன்று சேர்த்து இப்படியே அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி ஒன்று அமைக்க விட்டிங்கன்னா அது உடையாது. ஏன்னா அது மாவும் வெறும் இது தானே, தண்ணி இல்லாதனால அது லேசாக தெரிக்கும். கொஞ்சம் அப்படி நீங்கள் அமைக்க விட்டிங்கன்னா அது இதாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தெரிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் தட்டி இப்படி வச்சுப்போம். ஒன்றா அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஊற்றி பொரிக்கலாம் வேண்டாம், லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே சூடு பண்ணி எடுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ வேணால் கொஞ்சம் எண்ணெய், இதை நீங்கள் நெய்யில் கூட ஊற்றி செய்யலாம், நல்லாவே டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது படி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப தீயும் வைக்க வேணாம், கொஞ்சம் கரெக்டாக வச்சா சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்ததும் லேசாக இந்த மாதிரி திருப்பிக்கங்க. 2 கரண்டி வச்சு லைட்டாக உடஞ்சிராமல் திருப்பிக்கங்க. இப்போ கலர்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக திருப்பிக்கங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் வேகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக திருப்பிக்கோங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும்.
கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்காம சாப்பிட்றாங்கல்ல எல்லாரும், அதுக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாகவே இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2 சைடும் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். மேலே நல்லா ஒரு மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த பேன் கேக்கு. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப பொருள் இல்லாமல் தேவை கிடையாது, 2-3 பொருள் தான் அதில் செய்யலாம். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துப்போம். இதே மாதிரி மிச்சம் உள்ளதெல்லாமும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி. இப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஈஸியாக செய்யலாம். இது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது மேலே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.